சிவபெருமானுடைய திருவருளான பராசக்தி தான் கலைமகள், அலைமகள், மலைமகள்னு வந்தாங்கன்னு சொன்னீங்க. அப்போ மாரியம்மை யாருங்க அப்படின்னு கேட்குறது புரியுது. வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் மாரியம்மன்கிறது யார் என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். நம்முடைய தமிழர் பண்பாட்டில் 2 வகையான வழிபாடுகள் உண்டுங்க. ஒன்று மெய்யியல் கோட்பாடுபடி வழிபாடு செய்வது, மற்றொன்று மரபு அடிப்படையில், அதாவது நாட்டார் வழக்கு அடிப்படையில் வழிபாடு செய்வது என்று இருக்கின்றது. இப்போ மெய்யியல் கோட்பாடு வழிபாடு என்னன்னு கேட்டால், இப்போ போன காணொளியில் நம்ம செய்தது, அதாவது சைவ சித்தாந்த நூல்கள் இந்த வழிபாட்டு முறைகளை பற்றி எப்படி சொல்கின்றன என்கின்ற சமய கோட்பாடுகளை அடிப்படையாக, சமய நூல்களை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய வழிபாடுகளை நாம் மெய்யியல் கோட்பாடு வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று மக்களுடைய, நாட்டுப்புற மக்களுடைய வழக்கத்தில் பின்பற்றப்படுகின்ற அந்த வழிபாட்டு முறையை மரபு வழிபாட்டு முறை அல்லது நாட்டார் வழக்க வழிபாட்டு முறை என்று சொல்கின்றோம். இந்த மாரியம்மன் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய மரபு அடிப்படையில் செய்கின்ற வழிபாட்டில் வருகின்ற வழிபாடு. இதற்கும் நம்முடைய மெய்யியல் வழிபாட்டில் சொல்லக்கூடிய அந்த பராசக்தி என்று சைவ சித்தாந்த நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவனுடைய திருவருளாக சொல்லப்பட்டிருக்கின்ற பராசக்திக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பிற்காலத்தில் என்ன செய்துட்டாங்க, இந்த மரபு வழிபாட்டில் இருந்த மாரியம்மனை கொண்டு போய் அதுதான் பராசக்தி என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு மாரியம்மன் வழிபாடு பராசக்தி வழிபாட்டை போன்று காட்டப்படுகின்றது. உண்மையில் இந்த மாரியம்மன்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம தமிழர்கள் பெரும்பாலும் உழவு தொழில் செய்வர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்போ அவங்க இந்த மழை, வெயில் இவற்றையெல்லாம் இறைவன் திருவருளாக எண்ணினார்கள். அப்போ இறைவன் திருவருளாக எண்ணி அவங்களுடைய உழவுக்கு துணையாக இருந்த மழையை அல்லது மாரியை, மாரினா தமிழில் மழை என்று பெயர், அந்த மழையை இறைவன் திருவருளாக பெண்ணாக அவர்களுடைய வழக்கப்படி அவங்களுடைய கிராமங்களில் வாழக்கூடிய இடங்களில் வழக்கமாக பார்த்திங்கன்னா மாரியம்மனுக்கு கருங்கல்ல சிலை இருக்காது. அவங்க இந்த சுதையில் மாரியம்மனுக்கு செய்து கிராமப்புறங்களில் மாரியம்மன் கோயில் அமைத்தார்கள். அந்த மாரியம்மன் கோயில் உள்ளபடியே மழையை உணர்த்தி நிற்பது தான். அப்போ அந்த மாரியம்மனுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கலிட்டு திருவிழாக்கள் நடத்தி ஆண்டுதோறும் மழை தவறாமல் பெய்ய வேண்டும் என்பதற்காக வழிபாடு செய்து வந்தது தான் மாரியம்மன் என்று ஆகியது. அதற்கு பக்கத்தில் இந்த மாரியம்மனுக்கு வேப்பிலை மிக நெருக்கமான ஒன்றாக கருதி இருக்கின்றார்கள். வேப்பிலை குளிர்ச்சி தரக்கூடியது. அப்போது இந்த வெப்ப காலங்களில் இந்த அம்மை நோய் வருகின்ற போதெல்லாம் இந்த வேப்பிலையை பயன்படுத்தி அம்மை நோயை போக்கி, அது இறைவன் திருவுருளை துணை கொண்டு இந்த அம்மை நோயை போக்குவதனால மாரியம்மனை வேப்பிலையும் பிரிக்க முடியாமல் தமிழருடைய பண்பாட்டில் இருந்து வந்தது. அப்போது இந்த மழையைத்தான் அவர்கள் மாரியம்மன் என்று வேண்டினார்கள். முத்து முத்தாக மழை பெய்வதனால முத்து மாரியம்மன் என்று சொன்னார்கள். கருமேகம் திரண்டு மழை பெய்தால் கருமாரியம்மன் என்று சொன்னார்கள். அதனால தான் இன்றைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா இந்த மாரியம்மன் கோயில்கள் எல்லாம் தோட்டப்புறங்களில் தான் இருக்கும். பெரும்பாலும் தோட்டப்புறங்களில் தான் இருக்கும். நம்ம மலேசியா போன்ற நாடுகளில் வந்தவர்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தட்டுக்களாக வணிகம் செய்ய வந்திருக்கின்றார்கள், ஆட்சி புரிய வந்திருக்கின்றார்கள், பிறகு தோட்டப்புறங்களில் வேலை செய்ய வந்திருக்கின்றார்கள். இப்படி தோட்டப்புறங்களிலே பணிபுரிய வந்தவர்கள்தான் இந்த அவர்களுடைய பிறந்த இடத்திலிருந்து கொண்டு வந்த அந்த மாரியம்மனை கொண்டு வந்து அவர்கள் இருந்த தோட்டத்தில் மாரியம்மன் கோயில்களாக நிறுவினார்கள். அப்படித்தான் இன்றைக்கு பல தோட்டப்புறங்களில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில்கள் இருக்கின்றன. அந்த மாரியம்மன் கோயில் வழிபாடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மரபு வழிபாட்டில் தான் இருக்கும். நம்ம நீர்நிலைக்கு போய்
அங்கு வெறியாடி, பிறகு இந்த கரகம் பாலித்தல் என்று சொல்லி குறிப்பு எடுக்க சொல்லி, அந்த குறிப்பை எடுத்தவர் உங்களுக்கெல்லாம் தெரியும், தோட்டப்புறங்களில் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த குறிப்பு சரியான குறிப்பாக இருந்தால் வந்திருப்பது மாரியம்மன் என்று சொல்லி அந்த வெறியாடுகின்றவர் தலை மேலே கும்பத்தை வைத்து அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் அந்த கும்பத்தில் மாரியம்மன் வந்து இறங்கி இருப்பதாக அதை கொண்டு வந்து கோயிலில் திருவிழா நடத்தி மற்றதெல்லாம் நடைபெறும் மாரியம்மன் கோயிலில். இதுதான் மாரியம்மன் வழிபாடு. பிறகு நம்ம தமிழர்கள் சைவம் படிக்க ஆரம்பித்த பிறகு இந்த மாரியம்மன் கோயிலை என்ன செய்தார்கள், மாற்றத் தொடங்கினார்கள். இன்னும் கூட பல கோயில்கள் இன்னும் மாரியம்மன் கோயிலாகவே அந்த பழைய முறையிலேயே மரபு வழிபாட்டு அடிப்படையில் இருக்கின்றது. அந்த மாரியம்மனுக்கு தீ மிதித்தல், இன்னும் மற்ற விழாக்கள் எல்லாம் அந்த மாரியம்மன் கோயிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பிறகு சைவம் படிக்க ஆரம்பித்த பிறகு சிலர் இந்த மரபு வழிபாட்டிலிருந்து மெய்யல் வழிபாட்டிற்கு மாறினார்கள். அப்போ மெய்யல் வழிபாட்டுக்கு மாறிய பிறகு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதற்கு முன்னால் நான் செய்த காணொளியில் குறிப்பிட்டிருப்பது போல அந்த மரபு வழிபாட்டில் இருக்கின்ற மாரியம்மனை மெய்யல் வழிபாட்டோடு தொடர்பு படுத்தினார்கள். அப்படி தொடர்பு படுத்துகின்ற போது அந்த மாரியம்மன் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பராசக்தியினுடைய இன்னொரு வடிவமாக சொல்லி இன்றைக்கு பல மாரியம்மன் கோயில்களிலே இன்றைக்கு திருமுறைகள் ஓதி அந்த மெய்யல் கோட்பாடு அடிப்படையில் அந்த வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதுக்கு நல்ல ஒரு சான்று நமக்கு கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம். அந்த கோயில் மாரியம்மன் கோயிலாக இருந்தாலும் நீங்கள் அந்த கோயிலில் நடைமுறைகள் எல்லாம் சைவ முறையிலே நடைபெறுங்க. திருமுறைகள் ஓதி முறையாக ஆகம விதிப்படி பூசணைகள் செய்யப்பட்டு அது சைவ முறைப்படியே அந்த கோயில் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் இந்த மாரியம்மன் வழிபாடு என்பது பராசக்தி வழிபாடாக மாறி இன்று நிற்கின்றது. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், மாரியம்மன் வழிபாடு என்பது என்ன, பராசக்தி வழிபாடு என்பது என்ன. மாரியம்மன் கோயில் வழிபாடு இன்றைக்கு பராசக்தி வழிபாடாக மாறி இருப்பது மிகச்சிறந்த ஒன்று. இருப்பினும் பல இடங்களில் இன்னும் அந்த மரபு சார்ந்தே அந்த வழிபாடு இருக்கின்றது. இப்போ நம்முடைய காலத்திற்கு ஏற்ப அந்த மெய்யல் கோட்பாடு வழி இந்த வழிபாடுகள் தொடருமானால் இன்னும் சிறப்பு என்று சொல்லி இந்த அளவிலே மாரியம்மனுக்கும் பராசக்திக்கும் இருக்கின்ற தொடர்பை நாம் புரிந்து கொண்டு வழிபாட்டை ஏற்ற வேண்டும். சைவத்தை பொறுத்த அளவில் அது மாரியம்மனாக இருந்தாலும் சரி, கலைமகளாக இருந்தாலும் சரி, மலைமகளாக இருந்தாலும் சரி, உமையாக இருந்தாலும் சரி, பராசக்தியாக இருந்தாலும் சரி, வழிபடு பொருளாக சிவமாக முழுமுதற் பொருளாக சிவமும் அதனுடைய திருவருள் அருளிப்பாடுகளாகத்தான் மற்ற வடிவங்களை பார்க்கின்றோம் என்பதை தெளிவாக கொண்டு சைவர்கள் வாழ வேண்டும், வழிபட வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று இந்த நிலையிலே எல்லாம் வல்ல கூத்தப்பெருமான் திருவருளை வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.